பாருங்கள், லாஸ் வேகாஸில் வந்து இறங்கியாச்சு. ஏர்போர்ட்லேயே இப்படி தான் இருக்குது. கேஷினா தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வயசான ஆளுகள்லாம் வந்து காசு விட்டுட்டு போகிறானோ, அல்லாதான் மசாக்குன்னு. ஸோ இது லாஸ் வேகாஸ் ஏர்போர்ட்டில் இறங்கியாச்சு. கீழே பேகேஜ் கிளைம் பண்ணிட்டு மறுபடியும் மேலால் தான் வரணும். காரணம் என்னென்னு சொன்னாக்கா, ஊபர் எல்லாமே இந்த சைடில் தான் போக முடியும். சரியா? இங்கே பாருங்க, பார்க்கிங் போட்டுருக்குல, லிஃப்ட், ஊபர், தெரியுதா? எஸ். நல்லா பெரிய ஏர்போர்ட்டாக தான் இருக்குது. கீழே நாங்கள் லக்கேஜ் கிளைம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் மறுபடியும் மேலே போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், பெரிய பெரிய எல்லா விதமான சுவாதா பார்க்கிங். இங்கே பாருங்கள், அதான் 1 minute I'll take Uber and Lyft. பார்க்கிங் இந்த இலையில தான் போகணும். நீங்கள் பாருங்கள், இதே கேசினோ கிளப் மாதிரி தான் இருக்குது பார்க்கிங்கு போகிறது. ஓகே, நைஸ். நீங்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்கிது. இப்படி கூட்டம் இருந்தாக்கா நிகழ்நாள் நிற்கிதுன்றே தெரியலையே, இவ்வளோ ரஷ்ஷாக நிற்கிது. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பெஷலி ஊபர் காரோடைய அப்ளிகேஷன் வச்சுருங்க, பேமெண்ட் மெத்தட்லாம் கிளியராக வச்சுருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா தலைவலி. ஏன்னா இங்கே வந்து முழுக்க ஊபர் தான். ஓகே, ஸோ நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வர்றது முன்னே இதெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதுபோல் சிம் கார்டு டேட்டா உள்ள பேக்கேஜோடு போட்டு வச்சுக்கிட்டேன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் ஹோட்டலில் நோக்கி போயிட்டுருக்கோம். நல்ல மாதிரியே வந்து இறங்கியாச்சு. இதுதான் நம்முடைய சிட்டி வியூ ஃபார் லாஸ் வேகாஸ். கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன், 10 நிமிஷம் தான் காமிச்சு. எங்களுடைய ஜேர்னி வந்து 10 நிமிஷம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், கார்லேருந்து இந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு. பாப்பா எப்படின்ட்டு. ஆனால் ஏர்போர்ட் உள்ளால் பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸ்பெஷலி காருக்காக நிற்கும்போது ரொம்ப தலைவலியை கொடுத்துருச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து ஓட்டுநர் கூட பொம்பளை தான் பாருங்கள். அந்த ஃப்ளைட்டில் வேலை பார்த்த ஒரு பொம்பளைக்கும் பொம்பளை தான். அது பயங்கரமான வயசான பொம்பளை. அது என்னண்டாக்கா வேறு லெவலில் வேலை பார்க்குது. ஓட் ஃபார் ட்ரம்ப். இங்கே பாருங்கள், இது கூட ஓடுதுங்க. ஓஃப், see the traffic. Same Dubai. Traffic பாருங்க. Wow. This is usual traffic. Rush hour. Rush hour. 3:30 to 7 here. Okay. This is the good thing from this camera, right? No need to sit front back. It will cover everything. Royal bus. Yes. No need to ask.
ஃப்ளைட்டு ஏறுறது இறங்குறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பாருங்கள், டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுங்கிறோன்னா நம்ம ஊரில் வந்து இந்த பஸ்லாம் அரைவ் ஆகும்ல, அது மாதிரி இருக்குது. ஆற்றிக்கிட்டே இருக்குது டெர்மினலில், ஃப்ரீயே கிடையாது. தூங்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுற்றிக்கிட்டே இருக்குது ஃப்ளைட் ஃபுல்லாக கிரவுண்டில். என்ன பெரிய மலை இருக்குது உள்ளுக்குள்ள. இப்போ பார்த்தா தான் தெரியும். நெருங்கியாச்சு. கடைகளை பாருங்கள். இது என்ன பில்டிங் கட்டணும், என்ன வித்தியாசமாக இருக்குது இந்த பில்டிங்கு. என்னடா என்ன பில்டிங் சொல்லலாம் இல்லாட்டி வேறு. அது வேறையா, அது வேறையா. இன்ஷால்லா வரட்டேன். காரில் போயிட்டுருக்கேன். இந்த வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்றேண்ணே. கூப்பிட்றேன். இந்த கூப்பிட்றேன் அங்கே போயிட்டு. All my people there. This is the one big casino. Very big. This one. Yeah. So, yeah. This hotel also, $500,000 target. this hotel also very nice. Right now, This is the one. we are staying like this. கண்டினியூ பண்ணுவோம். அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் வரும். முழுமையாக பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.